விருச்சிக ராசி மையன்பர்கள், விருச்சிக ராசி மையன்பர்களுக்கு வந்து தனுசு ராசி தான் யோகமான ராசி. என்ன ராசி உங்களுக்கு அப்படின்னா, விருச்சிகத்துக்கு பணபரஸ்தானம் எதுனான்னு பார்த்தா 2ஆம் வீடு. தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. இதை தர்றவர் யார்? குரு. தனுசு தான் உங்களுக்கு 2ஆம் வீடாக வாக்கு ஸ்தானமாக மாறுது, தனஸ்தானமாக மாறுது. அப்போ குரு பகவானை நீங்கள் இருக பிடிக்கணும். அப்போ குரு சாட்சாத் குரு பிரம்ம குரு தேவ குரு மகேஸ்வரக தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன்னு நீ நேராக போய் அவருடைய காலை இருக பிடிச்சிக்க வேண்டியதுதான். அப்போ குருவுக்கு எங்கெங்கே போகிறது, என்னங்க திருச்செந்தூர் போங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. என் அனுபவத்தில் 2 விஷயந்தாங்க. குருவாகவே அருள் புரிகிற கடவுள் யாருன்னா சுப்பிரமணியர் தான். சுக்குக்கு மீறினா வைத்தியம் கிடையாது, சுப்பிரமணியருக்கு மீறினா தெய்வம் கிடையாது. இதுதான் உண்மை. அது வந்து சுவாமி மலையில் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையாவாக சுவாமி மலையில் அவதாரம் பண்ணியிருக்கார். தகப்பன் சாமினே பேர். குருவுக்கெல்லாம் குரு முருகப்பெருமான். ஞானமே உருவாய் நின்று அகந்தையை அறத்தால் கொன்று ஆழ்கடல் முன்னே சுடராய் அருள்கின்ற வேடா போற்றி. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வந்து தகப்பன் சாமியாக அருள் பாலிக்கிற அற்புதமான இடம் ரொம்ப பேருக்கு தெரியாது. அதுதான் சுவாமி மலை. சுவாமி மலை, சுவாமி மலை. அப்போ இந்த சுவாமி மலை நிறைய பேர் நிறைய பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சும்மா பேசி என்ன பண்ணுறது. நான் பேசுகிற பூரா அனுபவ ரீதியாக பேசியிருக்கேன். இந்த அதிகமாக கொலலாம் பேச விரும்பலை. ஆக எனக்கு தெரிஞ்செல்லாம் ஒன்று தான். குரு அப்படின்னா குருவின் அருளை பெறணும்னா நீங்கள் சாமி மலைக்கு போயிட வேண்டியதான். குருவாகவே காட்சி கொடுக்குறாரு. இங்கே திரு குருவாக மாறுகிறது. குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. குருவும் திருவும் ஒன்றாக இருக்கும் இடம் சுவாமி மலை. அந்த சுவாமி மலைக்கு யார் போகணும்? முக்கியமாக விருச்சிக ராசி மையன்பர்கள் சுவாமி மலைக்கு சென்று தரிசனம் செய்தால் வியாழக்கிழமை தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள். மஞ்சள் கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம், தங்கம் உங்களுக்கு அதிர்ஷ்டம். கையில் ஒரு போட்டு தங்கமாக கையில் போட்டுக்கணும். ஆனா பொண்ணு 2 பேரும். தங்கம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது. விருச்சிக ராசிக்காரன் தங்கம் இல்லாமல் இருந்தால் யோகம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். தங்கம் போட்டுக்கணும். தங்கம் போட்டால் எல்லாம் தங்கம் உங்களுக்கு. எங்கெங்க தங்கவே மாட்டுது, அடமானம் வச்சிடும். கஷ்டப்பட்டு போடுங்க. 3 வியாழக்கிழமை அடமானம் வைக்காமல் ஒரு தங்கத்தை சும்மா 1/4 பவுன் எடுத்து மோதிரத்தை போட்டு பாருங்கள். அதுக்குள்ளே வந்து 30 பவுனாக மாறும். குரு இருக்கணுங்க. குரு தாங்க உங்களுக்கு குரு தான். குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய பிஸ்கட்டு, சாக்லேட்டு, குழந்தைங்களுக்கு பிரியமானதை வாங்கி கொடுங்க. குழந்தைங்கள் தான் குரு. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அப்புறம் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 3ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர். உங்கள் வீடு, வாசல், காரு இதெல்லாம் வந்து 3ஆம் நம்பர் வர மாதிரி பார்த்துக்குங்க. மஞ்சள் கலரு, வியாழக்கிழமை அதிர்ஷ்டமான நாள். இவ்வளோ தாங்க. 3 இலக்கம் வந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆக இதில் நல்லா பாருங்கள். 48 நாள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். குருவை இருக்க பிடிங்க. அதே மாதிரி நவக்கிரகத்தில் இருக்கிற ரொம்ப தூரம் போக முடியலங்கன்னு சொல்கிறவங்க, நவக்கிரகத்தில் இருக்கிற பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய 9 கோள்களில் குரு தனியாக இருக்கும். குருவுக்கு தட்சாமூர்த்திலாம் போக வேண்டாம். குருவை நீங்கள் பார்த்தாலே போதும். குருன்னா என்ன? எல்லாவற்றுக்கும் மேலானவர். அசுரகுரு, தேவகுரு 2 பேர். சுக்கிரனும் குரு தான், அது அசுரகுரு. தேவகுருவை தான் நீங்கள் பிடிக்கணும். அப்போ நவக்கிரகங்கள் மேடைக்கு போயிட்டு பிரகஸ்பதியே நம்ம அப்படின்னு சொல்லி கொண்டக்கடலை எடுத்துகிட்டு போய் வியாழக்கிழமை அன்னைக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு கொண்டக்கடலை அவிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து குருவை நீங்கள் வணங்கி வாங்க. எல்லாமே பெருகும் உங்களுக்கு. இதுதான் ரகசியம். வீட்டில் குருவின் பிரகஸ்பதியோட படத்தை வைங்க. பிரகஸ்பதி இல்லம்னே நீங்கள் பேர் வச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும், நல்ல மாற்றங்கள் வரும். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம். ஏதாவது ஒரு பிரச்சனை இதில் 48 நாளில் சரியாக வரலன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா ஜாதகத்துலேயும் சில பிழைகள் இருக்கலாம். நீங்கள் வச்சுருக்க ஜாதகமே கூட தவறாக இருக்கலாம் இல்லையா? தாராளமாக சேஞ்சஸுக்கு தான் நம்ம இவ்வளோ போராடுறோம். இப்போ நான் வந்து வேலை மெனக்கெட்டு பேசுகிறேன்னா உங்களுடைய நன்மைக்காகத்தான். ஏன்னா நான் பேசுகிறதுல ஒரு பயன் இருக்கணும்ல. அப்படி இல்லாத பட்சத்தில் தாராளமாக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், கேட்கலாம். நாம் வந்து உங்கள் ஜாதகத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். சரியா? அற்புதம், ஆனந்தம்.